அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், ஆடிப்புறம் ஸ்ரீலிபுத்தூரில் தேரோட்டம் ஒரு நல்ல நிகழ்வு. வாய்ப்பு இருக்கவங்க ஆடிப்புறம் தேரோட்டத்தை போய் பாருங்கள். அண்டால் அங்கே இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்னோடய பதில் இல்லை. பட் ஆனால் ஏன் போய் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா, ஆண்டாள் இருந்தது உண்மைன்ற நான் முழுசாக நம்புகிறேன். அப்போ அவள் கால் பதிந்து அங்கே தானே விளையாடிருப்பா. திருமக்குளத்தில் எப்படி ஆண்டாள் குளிச்சிருப்பா, இங்கே வந்து தான் குளிச்சிருப்பா. குளிச்சிருந்தானா அவளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருப்பா, அவள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருப்பா. அந்த மஞ்சள் எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருக்குமா அப்படின்னு எப்படி அனந்தாழ்வார் தேடினாரோ அதே போல் தான் இந்த விஷயம். மணவாள மாமனிகள் அதே போல் தான் நானும் முழுசாக நம்புகிறேன். ஆண்டாள் வாழ்ந்தது உண்மை, வளர்ந்தது உண்மை. அப்படின்னும்போது அவன் அங்கே கால் டெஃபண்டாக கால் அந்த மண்ணில் பட்டுக்கணும் இல்லையா. அந்த மண்ணை மிதிப்பது புண்ணியம். அந்த மண்ணில் என்னென்னா துரதிருஷ்டவசமாக அந்த மக்களுக்கு ஆண்டாள்லாம் ஏதோ ஒரு பெருமாளோட மனைவின்னு தான் பார்ப்பாங்க ஒழிய அவள் தான் அல்டிமேட்ன்ற விஷயம் அந்த மக்களுக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டாள் எனக்கு இந்த வாழ்க்கைன்றது அவள் போட்ட பிச்சை. ஸோ நான் போகணுன்னா கூட நீங்கள் போய் இந்த தேரோட்டத்தை பாருங்கள். அது ஓகே, அது ஒரு சடங்கு. அது எதுக்காக அந்த தேரோட்டம்? அந்த காலத்தில் வயது முடியாதவங்க யாராவது கோயிலுக்கு வர முடியாதவங்க இருக்கிற பட்சத்தில் வயது முடியாத காலங்களில், வயதான காலங்களில் மன்னிக்கும், அப்போது அது இது ஆண்டாள்னாலே அந்த ஒரு குளறுகள் உண்டு. அப்போது அதுபோல் ஆட்களுக்கு வீட்டிலேருந்தே தரிசனம் பண்ணுறது அந்த தேரோட்டம்லாம். அதில் வேறு ஒன்றும் பெரிய மகத்துவம் இல்லை. ஆனால் அந்த நாள் ஆடிப்பூரம் என்பது ஆண்டாள் பிறந்த நாளில் அந்த மண்ணில் நாம் இருக்கிறது பெரிய விசேஷம். வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நாளைக்கு மூன்றாம் பிறை எனக்கு ஒரு கடந்த 7 வருடங்களாக எனக்கு அதில் நம்பிக்கை உண்டு. நான் அதை பின்பற்றுறேன். வாய்ப்பு இருக்கவங்க சாயந்தரம் 6:15 6:45 மூன்றாம் பிறை பாருங்கள். மூணாவது விஷயம் ஒரு பொதுவான விஷயம். நான் ஆக்சுவலாக ஒரு பெரிய விஷயம் பேசணும். அந்த தமிழ்நாடு மரியம் வில்சன் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுனதுக்கு நான் பேசாமல் இருக்கேன். அது ஏன்னா அது பேசினா அது ஒரு ஃபுல் வீடியோ போய்டும், நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் பேசலை. அது எகத்தாளத்தின் உச்சக்கட்டம், ஆணவத்தின் உச்சக்கட்டம் அவர் பேசினது. அது நம்ம கடந்து போய்டுவோம். ஏன்னா அவர் பேசுகிறது தவறு அப்படின்னும் போது அவருடைய அந்த இடத்துல பேசின விஷயம் என்ன, நான் கிறிஸ்துவன், பைபிள் படித்தேன், தமிழ்னா பெரிய அப்படின்ற மாதிரி தான் பேசினார். நான் திரும்பவும் அந்த விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க இன்னும் அவங்களுக்கு புரியல. இது நான் இன்னைக்கு கூட இன்னொருத்தர் கேட்டார், அந்த வண்டி கொண்டு வீட்டில் விட்டுறேன், நீங்கள் ஒரு 6 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் தப்பாக இருந்துச்சு, நான் ஏசப்பாலாம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சேன் அவருக்கு. எனக்கு ஒரு 10 சேர் என் ஃப்ரெண்டு கொடுத்தான். அவன் பேர் சாலமன். அவன் கொஞ்சம் பெட்டரான ஆஃபீஸ்க்கு அவர் போகிறாரு. அதனால் நான் எடுத்துகிட்டு போகிறேன், புது சேர் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டாப்புல. அப்படின்னும் போது அவர் சாலமன் கிறிஸ்டின் பார்க்கல. அங்கே என் நண்பன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் கிறிஸ்துவர் நம்ம நண்பராக இருக்கக்கூடாதா? எவ்வளோ கிறிஸ்தவர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்காங்க. விஷயம் கிறிஸ்துவர்கள் பிரச்சனை இல்லை, மதமாற்றம் தான் பிரச்சனை. மதமாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது என்பதுக்கு இன்னும் மக்கள் உணரலை. விஜய் அவர்கள் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அவர் ஜோசப் விஜய்னு ஓட்டு கேட்டிருந்தாருன்னா ஜெயிச்சிருக்க மாட்டார். மக்கள் தமிழ்ன்ற விஷயத்துலேயும் மதன்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. திமுக ஓட்டு போட்டாங்கன்னா ஆல்டர்னேட் இல்லைன்னா ஓட்டு போட்டாங்க. நான் ஒரு 2 days பேக் கூட திரும்பியூர் லலிதாமை கோயிலில் அந்த ஆதீனத்தை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் சொன்ன விஷயம் ரொம்ப தெளிவான விஷயம். வெறுப்போட உச்சக்கட்டம் திமுக அதிமுக மேலே. கரெக்டாக விஜய் வந்திருந்தார். விஜய் மேலே கிரேஸ் அப்படின்லாம் கிடையாது. அந்த இடத்துல யார், அது ரஜினி வந்தாலும் ஓட்டு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு அண்ணாமலை இருந்தாலும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதாவது அந்த அளவுக்கு மாசோடு இருந்தாங்கன்னா ஏதோ மக்கள் ஓட்டு போட்டாங்க. இது மாதிரி படு கேவலமான ஸ்பீச் ஒரு பக்கம் அவர் கொடுக்குறாருன்னா அவருக்கு மட்டும் கொடுக்குறாரு. நம்ம தலைவர் ஏவாவேலு என்ன சொல்கிறாரு, அவங்க மாமனார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, மாப்பிள்ளை படித்தவர், அவர் தெரியாமல் அது அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பயம், இன்கம் டேக்ஸ் ரைடு, இது டிவிஎஸ் ரைடு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அது அவங்க பேசுகிறது அந்த கட்சியோடைய உறுப்பினர் கடையனூர் எம்எல்ஏ அவர் மதிமுகவை சேர்ந்தவர். திமுக சிம்பிள் இருந்ததுனால அவர் திமுகவில் ஐக்கியமாயிட்டார். அவர் நல்லா அவர் மேலே எந்த தவறுமே கிடையாது. ஆனால் உச்சக்கட்ட ஆணவத்தில் அவர் அந்த மரியம் வில்சன் பேசினார்.
அது நான் வந்து நானும் கடந்து போய்ட்டேன். ஆக்சுவலாக நிறைய டேட்டா எடுத்து வச்சுருந்தேன். அந்த எக்ஸ், ஒய், இசட் பாயிண்ட்லாம். பட் விஷயம் என்னென்னா, நம்ம பேசி என்ன பண்ணோம், மக்கள் ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கும் அது என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி தெரியட்டும். போய் கும்பிடுறதுக்கு சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் இல்லாமல் எப்படி வந்து ஒய்எஸ்ஆர் வந்து ஆந்திராவை சூறையாடினாங்களோ அந்த ஃபேமிலி, அது மாதிரி தமிழ்நாடு சூறையாடப்படும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போ ஏன் சந்திரபாபு நாயுடு ஜெயித்தார்? சந்திரபாபு நல்லவர் வல்லவருக்கா? பாதிப்பு ஒய்எஸ்ஆர் ஃபேமிலியால் பாதிப்பும் அங்கே ஜெயித்தார். அதே போல் மாற்றம் இங்கேயும் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாடுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ்குமார் ஒரு விழாவில் பங்கேற்கிறார், ஒய்எம்சியில். அது ஒரு கிறிஸ்துவ மத விழா. அந்த விழாவில் முதல்ல இயேசு கிறிஸ்து குறித்து தான் பாட்டு பாடப்படுகின்றது. ரெண்டாவது தான் தமிழ் தாய் வருது. இப்போ இதுக்கு ஒரு பையனும் பேச மாட்டாங்க. திமுக அண்ணா திமுக ஒரு நாயும் பேசாது. மக்கள் ஏன்னா வந்து கிறிஸ்துவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு. நாம் எல்லாம் இந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் இவங்க லைன் ஆஃப் திங்கிங்கில் மாற்றம் வரும். அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி, நல்ல அரசாங்கம் ஏற்படும். அதை நோக்கி தான் நம்ம பயணப்படணும். நாலாவது விஷயம், இந்த மாதிரி பயணம் படணும் அப்படின்னு சொல்லும்போது கோவிலை வந்து நோக்கி மக்களை நகர்த்தணும். எனக்கு இனிஷியலாக வந்து இந்த பௌர்ணமின்றது நான் தான் வந்து திருச்செந்தூர் பற்றி சொன்னது. எனக்கு அதில் அனுபவம் உண்டு. அங்கே போய் நான் மடிப்பிச்சு எடுத்துருக்கேன், நல்லா இருக்கேன். நான் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அதை வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த டைமில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், அம்ரித் நினைக்கிறேன். அவர் ரொம்ப வன்மையாக கண்டித்தார் என்னை கூப்பிட்டு. அப்புறம் அந்த பாஷா படம் மாதிரி தான் அது. ஒரு சின்ன விஷயம் இருந்தது. அவர் என்ன கண்டிச்சானே நேரடியாக இல்லை. அவர் வந்து இது யாரோ தவறாக சொல்லி கூட இருந்தாங்களா, இவங்க வந்து மணி மேக்கிங் ப்ராசஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவர் போய் நான் நேரடியாக போய் பார்த்தேன். அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். மடிப்பிச்செல்லாம் இங்கே ரூலே கிடையாதுன்னு சொன்னார். நீ யார் சொல்கிறதுக்குன்னு கேட்டேன். நான் எடுத்திருக்கேன், எங்கள் அம்மாவே அந்த மடிப்பிச்சை எடுத்தால் நான் பிள்ளையாக பிறந்தேன். இங்கே ஊ ஆர் யூ அப்படின்னு கேட்டேன் நான். நீங்கள் இதை வந்து டிக்டேட்டே பண்ண முடியாதுன்னு. அப்புறம் அவர் சொல்லிட்டார், சரி இதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. மடிப்பிச்சை வந்து தவறான ஆட்கள் இருக்குன்னா அவனை நீங்கள் பிடிச்சி போடுங்க, உண்மையான ஆட்களில் அவனை வந்து அவனுக்கு பாதுகாப்பை கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி அது வந்து பிரச்சனை வந்து இந்த பௌர்ணமி அன்னதானத்தை மையப்படுத்தி வச்சது. ஸோ பௌர்ணமி நான் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு விஷயம் சொன்னேன். கடலில் பொதுவாக பூம்புகார் போய் நீங்கள் 2 days பேக் கூட பூம்புகார் போயிருந்தேன். அந்த கடலுக்கு வந்து மக்கள் அலாலையாக போவாங்க சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி. ஏன் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி மட்டும் கடலுக்கு போகணும்? வீட்டில் உட்காந்து தின்ன வேண்டியதானே, வீட்டுக்கு பீரோக்களை ஒழிஞ்சு. அப்போ கடலுக்கு போனால் மாற்றம் இருக்குது அப்படின்றது வந்து முன்னோர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் டெய்லி போகக்கூடாது, ஏன் வாரம் போகக்கூடாது, ஏன் மாதம் போகக்கூடாதுன்னா அந்த ஊர்க்காரங்க போகலாம். ஆனால் பட் அந்த என்றைக்கு உள்ளூர் மாடு விலை போயிருக்கு? உள்ளூர்காரங்க எத்தனை பேர் திருச்செந்தூருக்கு டெய்லி போவான்? அப்போது போகிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ பொதுமக்கள் அதை நம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பௌர்ணமி நிலா சோறுலாம் விஷயம் பேசி இப்போ நிறைய பேர் இப்போ வந்து மண் எடுத்துகிட்டு போய் ஒரு அம்மா வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்க இது பொதுவாக நான் வந்து வரவேற்கிற விஷயம் இல்லை. கோயிலேருந்து நான் விபூதி கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள். அந்த அம்மா அவங்க முருகரோட பக்தியால் மண் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு ரீல்ஸாக போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ரீல்ஸ் கவர்மெண்ட் கீழே தானே இருக்கும், அப்போ மக்களும் ரீல்ஸ் போடுவாங்க இல்லையா? அதை வந்து ஒருத்தர் கண்டிக்கிறார். பைத்தியம் ஏதாவது சொல்லி கட்டமாக போய்டுவேன், அதாவது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கடவுள் சொத்தை எடுத்தால் கட்டமாக போய்டுவேன்றதை, அதாவது நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன், வீணாக போய்டுவேன்ட்டு. இவரெல்லாம் யார், இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவன் பள்ளம் தோண்டி உள்ளே உட்காந்துக்கிறான், விளக்கு போடுறான். திருச்செந்தூர் நீ போடுறா, திருச்செந்தூர் உன்னோட ஊர் கிடையாது தம்பி. இதே தம்பி, அந்த பேசின தம்பியை வந்து போன திமுக கவர்மெண்ட்டில் ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி ஓட விட்டாங்க, தண்ணி காமிச்சாங்க. ஐ திங்க் அந்த குண்டாஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நவத்வாரங்களையும் மூடிக்கிட்டு இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து பக்தர்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுறது நல்லதில்லை. அவனுடைய நம்பிக்கை. முருகனை நீ வந்து முன்னாடி நின்று கும்பிட நினைப்பான், அவன் வந்து மேலே ஏறி நின்று தொங்கிட்டு கும்பிட நினைப்பான். அது வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? திருச்செந்தூர் நீ இருக்கா அப்படின்னுக்காக அவன் வந்து அவனுக்கு ஒரு கண்ணப்ப நாயனார் எப்படி சாமி கும்பிட்டாரு, சிவனை எப்படி பார்த்தாரு, அவன் அப்போ கண்ணப்ப நாயனார் தப்பா? இன்றைக்கி அவரை சாமியாக கும்பிட்றோமே நம்ம காலவயசுக்கு மேலே. அப்போது இந்த பக்திக்கெலாம் வரமுறைலாம் கிடையாது. இது இந்த சின்ன பையன் மாதிரி அவன் போட்டுட்ருக்கான் வீடியோ. அவர் தெரியல, அதாவது வந்து முருகனுக்கு வந்து இவர் தான் வந்து அல்ல அந்த கோயிலுக்கு பொழிப்புரை, முடிவுரை எல்லாமே எழுதின உரை இல்லை, அந்த செய்யுளுக்கு வந்து அர்த்தம் எல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த கோனார் நோட்ஸ் மாதிரி. இவர் ஏதோ ஒரு புக்கு போட்டிருக்காரு, என்சைக்ளோபீடியா ஆஃப் திருச்செந்தூர் டெம்பிள் நினச்சிட்ருக்காரு. அது வந்து அதே முருகர் அவருக்கும் பதில் சொல்லுவார். அவன் வேலையை பார்க்கணும், அதாவது வேலை வெட்டி இல்லாமல்
ஏதாவது ஒரு மாற்றி போட்டோம், ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணால் அதுக்கு ஒரு கமெண்ட் ஒரு 10 பேர் போகிறோன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த அம்மா நம்பிக்கையில் பண்ணுறாங்க, நான் அதை நான் வரவேற்கல. பட் நான் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வாட் இஸ் மை ப்ராப்ளம்? ஒரு அம்மா விளக்கு போடுறாங்க, அந்த விளக்கு அணையக்கூடாதுன்னு பள்ளம் தோண்டி விளக்கு போடுறாங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், மை ப்ராப்ளம்? மண் எடுத்துகிட்டு போயிட்டா வந்து எல்லோரும் மண் எடுத்துகிட்டு போயிட்டா திருச்செந்தூரில் வந்து மண் அரிப்பு வருமா? போடா பண்ணி நாயை. அவன் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஆறே இல்லாமல் போயிருக்கு, எல்லாமே வறண்டு போயிருக்கு, எங்கேயுமே தண்ணி கிடையாது. அப்போ சுரண்டதெல்லாம் வந்து வாயில் என்ன வந்து லாலிபாப் சும்பிட்டுருதியா வந்து முட்டா பயல். இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற ஆட்களை நம்மளை ஊக்குவிக்க வேண்டாம். எனக்கு 2-3 பேர் அந்த வீடியோவில் அனுப்பிச்சிருந்தாங்க, அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என் மதம் எனக்கு எப்படி வழிபடணுமோ நான் அப்படி வழிபடுறேன். இதுக்கு எங்கேயுமே ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொன்னால் திருக்குரான்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் பைபிள் சொல்லுவாங்க. இந்துக்கு என்ன நூல் இருக்குது? ஒரு நூல் சொல்ல முடியுமா? நம்ம பகவத்கீதையில் வந்து எல்லாருக்குமான நூல் கிடையாது. அது எல்லா விஷயத்துக்கும் குரான் எப்படி வந்து சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் இஸ்லாத்து, எப்படி சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி வந்து பைபிள் நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி சிங்கிள் ஃபேஸ் கிடையாது. அப்போது ரொம்ப சிம்பிள். அது போல் எதுவுமே கிடையாது. எப்படி வேணால் நீங்கள் வழிபட்டுங்க, ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போங்க. ஜோசிகார் நம்பாதீங்க, கோயில் தான் அல்டிமேட்டு, சாமி தான் அல்டிமேட்டு. இன்னொரு அம்மா வந்து அங்கே போனால் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. உடனே லூசு போய் சொல்கிறா வந்து அந்த கோயில் படம் தான் நடக்கும், இந்த கோயில் படம் தான் நடக்கும், இங்கே படம் நடக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு என்ன எண்ணத்தில் போனாலும் அது நடக்கும். முருகர் இதுதான் கொடுப்பாருன்னு இவங்ககிட்ட அந்த ஃபோன் பண்ணி அந்த இவங்ககிட்ட இருக்க வந்து நோக்கியா 1100 ஃபோன் பண்ணி தம்பி அப்படின்னு சொன்னாரா? அதாவது நான் சேகர் பாபுலாம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நான் வந்து அவர்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் சேகர் பாபா. இந்த மாதிரி நாயெல்லாம் ஏதாவது வந்து ஒரு கேஸை போட்டு ஒரு பர்மனெண்ட்டாக அந்தமான் இல்லைனா வந்து மெக்சிகோ தீவுக்கு நாடு கடத்துகிற மாதிரி பண்ணியிருக்கணும். சும்மா அப்படியே ஒரு தட்டன் பண்ணி விட்டது தான் தப்பு. இந்து மதத்துக்கு வந்து இவங்க போன்ற ஆட்கள் துரோகிகள், இந்து மதத்துக்கு எதிரிகள். இது ஸோ அந்த பையனை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் இன்ஃபேக்ட் நானே அந்த பையனுக்கு கேட்டேன், உனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அவன் பிரச்சனை இருந்தபோது பயந்தான். நம்பர் கொடுக்குது, அவன் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் எடுக்கல, வேறு ஒரு ஆளை வச்சு வாட்ஸ்அப்பில் பேசி டெக்ஸ்ட் பண்ணி அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களை அவர் இப்படியே தான் இருப்பார்னா அவர் வந்து அதுக்கான பாதிப்பை சந்தித்து தான் ஆகணும். அது மக்கள் வந்து மக்களுடைய பாவத்தை ஏன் அவர் சம்பாதிக்கிறான்னு தெரில. ஸோ இட் இஸ் அப் டு ஹிம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சாப்பாடு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். இது 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நேற்று வந்து திருப்பந்தூரத்தில் படுமோசமான சாப்பாடு. எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக போச்சு. தூக்கமே வர நைட்லாம். இன்ஃபேக்ட் வந்து தூங்குனது பார்த்திங்கன்னா காலைல தான் ஒரு 2.5 hours தூங்கினேன். ரொம்ப எரிச்சல், ஒரு நெஞ்சரிச்சலே கொண்டு வந்து கொடுத்துறாங்க நம்ம பயவில்லைங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நான் ஆராய்ச்சி பண்ணேன். எங்கள் டீமில் திருப்பந்தூரத்தில் ஒரு ராஜான்னு ஒருத்தர், முத்துராஜான்னு ஒருத்தர், அவர் வந்து எங்கள் டீம் தான், அண்டால் குரூப் தான். அவர் வயசானவர், 63-64 வயசு, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர். அவர் பார்த்திங்கன்னா எனக்கும் அவருக்குமே பெரிய கருத்து வேறுபாடு உண்டு. அவர் ஒரு மாரியம்மன் கோயில் வந்து அந்த ஊரில் இருக்குது. அந்த கோயில் இடத்த இவர் எடுத்து வச்சுருக்கார். அது கோயில் இடம் கோயிலுக்கு கொடுத்துறியான்னா, இல்லை வேறு யாராவது ஆக்கிரமிச்சுருவாங்க, அதனால தான் நான் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு பதிலாக? அதுலேருந்து பணம் வந்து மொத்தமாக கோயில் கொடுக்குன்னா அந்த கோயில் என்ன தீர்வு பொருளோ அது மட்டும் தான் கொடுப்பார். அப்போ கோயில் சொத்தை அபகரிக்கக்கூடிய ஆளும் என் கூட இருக்கான். அப்போ அவருக்கு நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன், திருந்துற மாதிரி இல்லை. தென்மேற்கு தெருக்குத்து ஒரு வீடு வந்து அது ஒரு முஸ்லீமுக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் கம்மியாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 25 வருஷம் முடியாது வந்து இவர் பேசி வேறு ஒருத்தருக்கு சைட் ட்ராக் போட்டு 1 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டார். அது வந்து இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்கள் அவரோட சைடில். பட் அது அவர் பர்சனல் மேட்டர், அவர் எப்படியாவது போட்டோம். ஆனால் வந்து when it comes to the business, ஒரு உணவை வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்குறோம், உணவை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம், நம்ம சமைச்சு வரும்போது அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய பாவத்தை போக்குவதற்கு பூசணிக்காய் எடுத்து வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டார். ஒரு 10 கத்திரிக்காய் கொடுத்துட்டாரு. எங்கள் ஆள் வந்து வெங்கடேஷ் உண்மையிலே பைத்தியக்காரன். நான் வாங்கி கொடுக்க போகிறேன், நான் காசு கொடுக்க போகிறேன், இது எதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் வாங்கிட்டு? அதாவது வெங்கடேஷ் சமையல் வந்து 4 நாள் வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அது வந்து தேய்ந்து கொண்டிருக்கின்றது அவருடைய சமையல் பக்குவங்கள். அது அவர் தான் பார்த்துக்கணும். அது வந்து நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லிட்டேன், இப்படி போச்சுன்னா வந்து நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது, நம்ம வீட்டு திருமணத்துக்கெல்லாம் அவர் வச்சுக்க முடியாது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நான் மேட்டர் என்னென்னா,
அந்த பூசணிக்காய் கொடுத்தாரோன்னா பூசணிக்காய் சாம்பாரில் போடுறாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் சக்திவேல் சார் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு. இப்படி தான் பண்ணணும். இப்போ சாம்பார்னால் இவ்வளோ சாம்பார் இவ்வளோ லிட்டர்னால் இந்த காய்கறிகள் இருக்கணும் அப்படின்றதா, இவ்வளோ அளவுக்கு பருப்பு இருக்கணுன்ட்டு அதுதான் பர்ஃபெக்டாக வரும். அது ஜெயராமன் அந்த திண்டுக்கல்ல கரியாமுடைய ஜெயராமன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவார். அவர் இல்லைனா கூட அவங்க அந்த அந்த மிக்சர் படி யார் வேணால் பண்ணலாம். பக்காவாக சாம்பார் வந்துடும், பக்காவாக ரசம் வந்துடும். அப்போ அந்த சாம்பார் நல்லா இல்லாமல் போனதுக்கு வந்து இந்த பூசணிக்காய் தான் மெயின் காரணம். பூசணிக்காய் பழமாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டை பார்த்துடும், நல்லா இருந்ததுன்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் அதை சக் பண்ணிடும். அது நல்ல விஷயம் அல்ல. அது நாங்கள் எங்களோட இதிலே கிடையாது. சரி, அந்த ஆள் பாவத்தை தூக்கி அவன் வந்து மாரியம்மன் கோயில் சொத்தை திருடிட்டு அதை தின்னுட்டுருக்கான். வந்து அந்த பாவத்தை போக்குறதுக்கு வந்து நம்ம வீட்டு அன்னதானமாக கிடச்சிது. நம்ம வீடுன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறது. அது வந்து அப்போது அந்த அன்னதானம் கெட்டு போகுது. நேற்று ஒரு மிக முக்கியமான நாள், எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுற இடத்துல ஒரு 900 பேர் தான் சாப்பிட முடிஞ்சது. ஏன்னா மற்ற 2 பேர் நாங்களும் போடணும்னு சொல்லும்போது நம்ம அதை விட்டு கொடுத்துட்டோம். அது அரேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, நம்ம வந்து 900 பேருக்கு தான் மோசமான சாப்பாடு போட்டோன்ற ஒரு மகிழ்ச்சி. அது 5000 பேர் 10,000 நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போனதுக்கு ஒரு பெரிய நன்றி கடவுளுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபுட்டு வந்து நல்லா இல்லாமல் போனதுக்கு காரணம் வெங்கடேஷோ அவங்க சமையல் வல்லுநர்களோ கிடையாது. இதுக்கு காரணம் வந்து அந்த திருட்டுத்தனமான காசு. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு இடங்களில் வந்து தவறான ஆட்கள்கிட்ட பணம் வாங்கும்போது அந்த ஃபுட்டோட குவாலிட்டி மிஸ் ஆகிடுது. உழைச்சி கொடுக்குற 50 ரூபா 100 ரூபா வந்து அதோடைய குவாலிட்டி வேறு. இன்ஃபேக்ட் அதில் ஒரு தப்பு நடந்தது. எங்கால் ஒருத்தன் வந்து 1000 ரூபா கன்ஃபார்ம்டாக கொடுக்குன்னு சொல்லிட்டு 1000 ரூபா வந்து திதி கொடுக்குறவங்க தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்றது நாங்கள் எங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்ட முடிவு. இல்லாதவன் என்ன பண்ணுவான், பூ விற்கிறவன் செருப்பு தைக்கிறவன் என்ன பண்ணுவான், அவனை போய் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏதாவது நம்ம டீமை தெரியாமல் நம்ம போய் கேட்குறது எது தவறாகிடும் இல்லையா அது. ஸோ அது ஒரு தவறு நடந்தது. ரெண்டாவது வந்து அங்கே ஷாமியானா போடலை, கோயிலில் வந்து அந்த தர்ப்பணத்துக்கு அப்ரூவல் வாங்கலை. இதெல்லாம் அந்த முத்துராஜா பண்ண வேலை. ஆக்சுவலாக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அவருடைய அந்த நோய் வந்து கொடூரமான ஒரு இதுக்கு நோக்கி போயிடக்கூடாது அப்படின்னு எல்லாமே ப்ரே பண்ணுறோம். அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் சாப்பாடு. அப்போ ஒரு தவறான ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த விஷயம் அந்த சாப்பாட்டில் பயன்படுத்தும் போது சாப்பாடு டேஸ்ட்டுக்கு வரல. அப்போது அந்த சாப்பாடை சாப்பிட்டவங்க வந்து அதோடைய பாதிப்பு இருக்கும். நானும் அதை சாப்பிட்டேன், எனக்கு அந்த பாதிப்பு இருக்கும், ஷுவராக இருக்கும். அதோடய பாதிப்பை நான் ஃபேஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் டே இங்கே போல் வீட்டில் தான் இருந்தேன். நம்பர் 2, எங்கள் டீமில் யுகப்பிரியான்னு ஒருத்தவங்க உண்டு. அவங்க திருப்பூரை சேர்ந்தவங்க. நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு 25 பேர் உட்காந்து ரூமில் உட்காந்து பேசுகிறோம். அவங்க வராங்க, அப்போ தான் உள்ளே வராங்க. அன்பு சகோதரி வந்தவுடனே தைலம், எனக்கு அந்த தைலம் ஸ்மெல்லே வந்து எனக்கு வந்து உடனே தலைவலி வரும். நீங்கள் அப்போ தைலம் தேய்க்கிறவங்க எல்லோருடைய குணாதிசயம் பாருங்கள். வந்து அவங்க சும்மாவே தூங்கும்போது வலி இருக்க வழியில் காலில் வந்து சும்மா ஒரு ஆயில் தடவாங்க, ஏதாவது நாட்டு மருத்துவர் கொடுத்தாருன்ட்டு சும்மா அமிர்தாஞ்சம் தூக்கி தடவிப்பாங்க தூங்கும்போது. அவங்களுக்கு அது ஒரு சைக்கிக் ப்ராக்டிஸ் அது. அப்போ இது போல் ஆட்கள் வந்து எப்போ உருவாகுவாங்கன்னா சாப்பாடு சரியில்லைனா இது போல் ஆட்கள் வருவாங்க. நான் பிரியான்றதே என்ன சகோதரி, என் லைஃப்லாம் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய அன்பு சகோதரி, அதில் எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. பட் அந்த நெகட்டிவான ஃபுட்டு வந்து நெகட்டிவான ஹேபிட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், அமிர்தாஞ்சனையும் அந்த ஓல்னி பாட்டிலோட பர்மனெண்ட்டாக சுற்றுறவங்க அத்தனை பேரும், அதுவும் குறிப்பாக ஏசி ட்ரெயினில் போகும்போது அப்போ தான் அந்த ஸ்மெல்லு எவனையும் தூங்கோட கண்ணெரிச்சல் வரும். ஃப்ளைட்டில் போனாலும் இந்த வேலையை பண்ணுவாங்க. அந்த நல்லா ஸ்ட்ராங் பாம்பை தடவிட்டுருப்பாங்க. இது எல்லாம் காரணம்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். 3வது விஷயம், இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து கண்ட இடத்துல சாப்பிடும்போது அது நெகட்டிவ் எனர்ஜியாக அது உங்கள் உடம்புக்குள்ளே அது ஸ்டோரி ஆகுது. கண்ட இடத்துல நீங்கள் சாப்பிட்லாம், பசிக்கு சாப்பிட்லாம். பட் மேட்டர் என்னென்னா நெகட்டிவான ஏரியாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான ஃபுட்டை சாப்பிடும்போது, ஒரு கடையில் பீஃப் விற்கிறான், அங்கேயே வந்து பரோட்டா விற்கிறான் சைவத்துக்கு அப்படின்னா அதை நீங்கள் சாப்பிடும்போது நிச்சயமாக நெகட்டிவ் ஃபுட்டாக தான் இருக்கும். இது வந்து இனோவேட்டிபிள். அப்போ நீங்கள் வந்து ஒரு மனிதனுடைய ஒர்க் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப டல்லாக இருப்பான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது தவறான ஹோட்டல்லையோ தவறான கையேந்தி பொருளையோ சாப்பிட்ருப்பான், தவறான வீட்டில் சாப்பிட்ருப்பான். அப்போ நீங்கள் கொஞ்சம் இந்த சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த சூழ்நிலையுமே வந்து இதில் தவறு பண்ணாதீங்க. நம்பர் 2, அன்னதானத்தை கெடுக்காதீங்க. உங்களுடைய பாவத்தை போக்குவதற்கு அன்னதானம் கிடையாது. இது வந்து மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும்
ஒரு வேளை நல்ல உணவை கொடுப்பதுக்கு தான் அன்னதானம். அதை விட்டுட்டு தன்னுடைய சொந்த பாவங்களை போக்குவதற்கு நான் அரிசி தரேன், இட்லி மாவு தரேன், பருப்பு தரேன், நெருப்பு தரேன், இந்த 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 இதையே விட்டுருங்க. இது இன்னையோட ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க. நாங்கள் வந்து மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் இல்லாமல், பூண்டு இல்லாமல், அதாவது வெங்காயமும் பூண்டு இல்லாமல் சாப்பாடை சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டோம். ஸோ இன்னும் இந்த விஷயத்தில் இப்போ நேற்று தான் அந்த விஷயம் தெரிய வந்தது. ஸோ இன்னும் பர்ஃபெக்ஷன் நோக்கி நாங்கள் நகர்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் கடகடன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக சொல்கிறேன். உங்களுக்கு கனவே வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியான வாழ்க்கையை முன்னெடுக்கலை. உங்கள்கிட்ட ஏதோ டிஸார்டர் இருக்குதுன்னு புரிஞ்சுங்க. ஒரு குழந்தை உங்களை அதிகம் உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றது புது இடத்துல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவான ஆள் அப்படின்றது நீங்கள் உடனே நம்பலாம். நீங்கள் இட் மீன்ஸ் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். நீங்கள் சாதிக்க பிறந்தவர். ஃபீலே இல்லாமல் இருப்பது போல் நடிப்பது வந்து இப்போ நீங்கள் எனக்கு ஃபீலே இல்லாத மாதிரி, ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னை நானே காலி பண்ணக்கூடிய விஷயம். ஃபீலிங்ஸே இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது நல்ல வாழ்வியல் முறை கிடையாது. அது மாதிரி சிரிக்கும்போது மேல் பல்வரிசை மட்டும்தான் தெரிகிற மாதிரி சிரிக்கிறான்னா அவங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அர்த்தமே இல்லாமல் ஒரு கண்ணாடி கிளாஸ் உடைக்கின்றது, கண்ணாடி குடுவை உடைக்கின்றது அப்படின்னு சொன்னால் எந்த வித மிஸ்டேக் இல்லாமல் அது கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரபஞ்சம், சோகால் கடவுள் ஏதோ உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாரு, எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்ருக்கு, அது உயிரை எடுக்கக்கூடிய, உயிரை போக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம், கவனம் இருக்கட்டும். அப்புறம் நேம் வந்து பொதுவாக இப்போ சொக்கலிங்கம், இதுக்கு பதில் எப்படி சொல்லலாம், இப்படி எடுத்துக்கலாம். ஆண்டாள்னு வச்சுக்கோங்க பேர், ANDAL, ஏல ஆரம்பிக்குது, DALL முடியுது, ஏல ஆரம்பித்து ஏலே முடியுது, பியில் ஆரம்பித்து பிலே முடியுது அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க, அடுத்தவங்களும் நம்புற மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்கன்றது ஒரு ஆய்வு சொல்கின்றது. நீங்கள் எதாவது மாதிரி ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள். யாரையும் தவறாக நான் சொன்னதுக்காக சொல்லலை. ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரே லெட்டரில் முடியக்கூடாது, ஆங்கில எழுத்துக்கு. அதே போல் பெரியாதவர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி குடிக்காதீங்க. அதை ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ சாப்பிடுங்க சார்னு சொன்னாங்கன்னா எந்த சூழ்நிலையும் அதை வாங்கி கொடுக்காதீங்க. தரித்திரம் அந்த நொடியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பமாகும். அடிபட்டு விழுந்து கிடக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான்னா வேறு வழி இல்லை, அவன் கடவுள். அந்த இடத்துல தான் முகத்தை தெளிக்கிறான்னா அவன் கடவுள். ஆனால் பொது இடங்களில் தயவுசெய்து வந்து முகம் தெரியாதவன்றது எந்த வகையான லிக்விட் ஐட்டமும் வாங்கி கன்சியூம் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் நைட் ட்ராவல் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு நான் தஞ்சாவூரில் இருந்தேன், சென்னைக்கு வரேன்னு வச்சுக்கலாம். காரில் ஒரே ஒரு இடமாவது நீங்கள் ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் கிளம்பிட்டேன், நான் வரேன். அது உங்கள் ஃப்ரெண்டு, மனைவி, நாட் 7 பாஷையில் துணைவி, இணைவி, யாராவது ஒருத்தரையாவது, அதே போல் உங்கள் மகன், மகள், உங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஆள்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது மாதிரி நான் ட்ராவல் பண்ணுறேன், நைட் போயிடுவேன் சென்னைக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் இது லார்ஜர் சென்டர் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சேஃபாக போய் சேர்ந்துருவீங்க போக வேண்டிய இடத்துக்கு. அப்புறம் உங்களோட இன்கம் வந்து என்ன வருமானம் வருதுன்றதை ப்ரைவேட்டாக வச்சுங்க, அதை பப்ளிசைஸ் பண்ணாதீங்க. எனக்கு இவ்வளோ பணம் வந்தது, அது இதை பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வீழ்ச்சிக்கான முதல் படியாக நான் பார்க்குறேன். அண்டு இப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 70,000 ரூபாக்குள்ளே தான் உங்களோட குடும்பம் நடத்தணும். உங்களோட செலவுகள் எல்லாமே 70,000 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடணும். இது ரூலாக வச்சுங்க. 70-30ன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் 1 லட்ச ரூபாவில் 1 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணுறீங்க, 100% செலவு பண்ணுறீங்கன்னா அன்ஃபிட், நீங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவன். அதில் வந்து 70%, 70,000 ரூபாய்க்குள்ளே எல்லா செலவுகளையும் மாத செலவுகளையும் முடிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ராஜாவாகிடுவீங்க. அண்டு இன்னும் ஒரு 3-4 விஷயங்கள். உங்கள் லைஃப்பில் எப்போதுமே 6 மாதத்திற்கு எது நடந்தாலும், உலகமே வந்து இயங்க மறுத்தாலும் நம்மளால் வந்து 6 மாதத்துக்கு சர்வே பண்ண முடியும். வேலை போயிடுச்சு, ஏதோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னா கூட ஒரு மாதத்துக்கு உதாரணமாக நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கணும்னா 3 லட்ச ரூபா வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயோ கேஷ் ஃபார்மேட்லேயோ உங்கள் கூட பத்திரமா இருக்கணும். எனி டைம் நீங்கள் டிசிஷன் எடுத்து அடுத்த கட்ட நகர்ந்து போயிடலாம். ஸோ 6 மாதம் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா 7வது மாதம் உங்களுக்கு கதவை திறந்துடும். ஸோ இது வந்து இல்லைனா இது வந்து ஒரு இனிமேலாவது அது பாயிண்ட்டாக எடுத்துங்க. கடன் வாங்கலாம்,
அந்த கடன் வாங்கும்போது அந்த கடன் வாங்குவது உங்களுக்கு பின்னாடி ரிட்டர்னாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்குறேன்னு வச்சுங்களேன். ஒரு இடம் வாங்குகிறேன். 50 லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு 60 லட்ச ரூபா ஒரு இடம் வாங்குகிறேன். 50 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கணும்னு வச்சுங்களேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு 70 லட்சம் போகணும், 75 லட்சம் போகணும். அது 50 லட்சமே போகும் அப்படின்னா அந்த கடன் தவறு. நம்பர் 2, நான் கடன் வாங்கி வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறேன், தப்பு. நான் கடன் வாங்கி வந்து ஏசி வாங்க போகிறேன், கடன் வாங்கி வந்து வீடு வாங்க போகிறேன், தவறு. அது வந்து நீங்கள் கடன் வாங்கலாம், பாரோ பண்ணுறது தவறே கிடையாது. ஆனால் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு நீங்கள் வாங்கினதை விட பெரிய லெவலுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் ஒரு வருமானம் போதாது. சிங்கிள் இன்கம் சோர்ஸ் வந்து மிகப்பெரிய தவறு. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும். அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அண்டு நிறைவாக ஒரு விஷயம், இப்போ ஷர்ட் போடுறோம், இந்த இல்லை பெண்கள் வந்து புடவை கட்டுறாங்க அப்படின்னா அது கசங்கி போய் தான் நீங்கள் போடுறீங்க, புடவையை கட்டுறீங்க, சட்டையை போடுறீங்கன்னா அப்போ அது போன்ற ஆட்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஹியூமன் பிஹேவியரில் அவனே மதிக்க மாட்டான். இப்போ நானே என்னை மதிக்கலாம், எந்த நாய் என்னை மதிக்கும்? அப்போது நீங்கள் அடுத்தவர்கள் மதிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களோட உடைகளில் கவனம் வேணும். ஸோ இது இந்த 14 விஷயங்களையும் நிச்சயமாக நீங்கள் சரியாக கவனித்து நடக்கும்போது, இதை உள்வாங்கி கொள்ளும்போது, இந்த குழந்தை அட்ராக்ட் பண்ணது நாம் குழந்தைய அட்ராக்ட் பண்ணுறோம், பேர்கள் A to A, B to B, இது மாதிரி நான் சொன்ன விஷயங்கள், சிரிப்பது, அந்த இது போன்ற விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அடியர் பண்ண வேண்டிய இடத்துல இதை வந்து கூர்ந்து கவனிங்க. இது போல் இருக்கான்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில், மெஜாரிட்டி ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்கள் லைஃப் வந்து இப்போ இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் பெட்டராக இருக்கேன், நானே பெட்டராக இருக்கும்போது நீங்கள் என்னை விட பெட்டராக இருப்பீங்க. இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.